வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் சப் ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம திங்கக்கிழமைக்கான லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இம்பேக்ட் தரக்கூடிய லெவல்ஸ் என்னவாக இருக்கும், ஸோ மார்க்கெட் எப்படிலாம் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓப்பனுக்கு மேலே நின்னால் என்னென்ன லெவல்ஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓப்பனுக்கு கீழே நின்னால் என்னென்ன லெவல்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்மளுக்கு 25,000 ஸ்ட்ராடல் அப்படின்ற பேசிஸில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு மேலே எல்லாமே நம்மளுக்கு ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் சைடு இருக்காங்க. 25 100 25 200 25,050 25,500. அப்போ இதில் நியர்பை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25,000 கால் 25,050 100 200. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 25,000 to 25,200 அப்படின்ற மாதிரி ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இந்த மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் சைடு அப்படின்னு இருக்கும்போது ஒன்று ஏறி முடிஞ்ச மார்க்கெட்டில் இந்த டேபிள் செட் ஆகும், ஆர்எல்ஸ் அடுத்த நாள் மேலே ஏற்றத்துக்கு கூட இந்த டேபிள் செட் ஆகலாம், வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ நாளைக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஆர்எல்ஸ் கேப் அப் ஓப்பனிங் நடந்து கீழே வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கேப் அப் நடந்து ஓப்பனுக்கு கீழே அப்படின்னு ஆயிட்டாங்க அப்படின்னா டைரெக்டாக இந்த 25,000 to 25,100 அப்படின்ற லெவலுடைய மிட் பாயிண்ட்டுக்கோ அந்த எட்ஜுக்கோ இந்த எட்ஜுக்கோ ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு மேலே நின்ட்டாங்கன்னா ரெண்டு ஸ்டாப் இருக்கும். ஒன்று 25,250, அதுக்கப்புறம் 25,500 தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு 25,500 தான் வைடஸ்ட் எட்ஜுடைய டாப், 25,000ன்றது பாட்டம். ஸோ இதனுடைய மிட் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 25,250, மேல் பக்க எல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டா 25,500. ஸோ எப்போவுமே ஒரு ஆப்ஷன் பையராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் செல்லருக்கு நம்ம மேக்ஸிமம் இது பண்ண மாட்டோம், பையருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஏன்னா அவங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் பையராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரெஷ் ப்ரீமியத்தில் என்ட்ரு ஆகிறதுக்கு சான்சஸ் கிடைக்குமான்னு பாருங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃப்ரெஷ் ப்ரீமியத்தில் நீங்கள் ஒரு ரேஞ்சை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு ட்ரேடே அதுக்கப்புறம் கிடையாது அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சும்மா சின்ன சின்ன இந்த ஸ்கேல்பிங்லாம் பண்ணக்கூடாது. அதாவது ஸ்கேல்பிங் பண்ணி ஒரு ட்ரேடு 2 ட்ரேடு எடுப்போம், 5 பாயிண்ட் எடுப்போம், 10 லாட்டு போடுவோம், 50 லாட்டு போடுவோம், இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணுறதுல மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ஃப்ரெஷ் ட்ரேடை வந்து ஃப்ரெஷ் என்ட்ரியை எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்கு இது கிடையாது. ஒரு ஹெட்ஜ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு மார்க்கெட்லேயே கிடையாது, அப்படி இருக்கவே கூடாது. ஸ்கேல்பிங் இஸ் எ கேம்பிளிங், அப்படி பண்ணவே கூடாது. குறைந்தபட்சம் ஒரு ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 20 to 30 பாயிண்ட்டுக்கு மேலேயாவது பிடிக்கணும். சும்மா 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் போட்டீங்க பிடிக்கிறீங்க, பல்கா அமௌண்ட்டை உள்ள இன்வெர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு கேபிட்டல் சைஸ் ஏதாவது லாட் சைஸஸ் வந்து அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னா அது முழுக்க முழுக்க வந்து ஒரு கேம்பிளிங் மென்டாலிட்டி, ஸ்கேல்பிங் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா மார்க்கெட் என்ன ரேஞ்சுனே தெரியாமல் சும்மா சின்ன ஸ்பைக்குக்கெலாம் நீங்கள் போய் பை பண்ணுறீங்க அப்படின்னா திருப்பி ஒரு ரிவர்சல் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க கேபிட்டல் அப்படியே பாதி காலி ஆயிரும், 50% காலி ஆயிரும். இதை யாருமே தெரிஞ்சுக்க மாட்டாங்க. எல்லாருமே அந்த பணத்தில் வந்து ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் 1,00,000 ரூபாய் வச்சு ஒரு நாளைக்கு 7,000 8,000 10,000 மேலே பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு உடனே ஓடுறது. ஸோ அதில் போயிட்டு ஒரு லாட்டுக்கு நம்மளுக்கு என்ன 100 ப்ரீமியம் அப்படின்னா ஒரு 7,500 வருதா, 10 லாட் எடுத்தோம்னா 75,000 தான் வருது. ஸோ 10 லாட்டு 5 பாயிண்ட் பிடிச்சோம்னா 50 பாயிண்ட் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1,250 ரூபாய்க்கு மேலே வந்துடும். சாரி 3,000 ரூபாய்க்கு மேலே நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து போயிடுறாங்க. இதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. திருப்பி ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப பெரிய ஆபத்து. கேபிட்டலில் அடுத்த 2 ட்ரேடில் 50% காலியாகி கடைசியில் 75% கேபிட்டல் அடியாயிரும் 2 ட்ரேடில். ஸோ ரொம்ப இந்த ஸ்கேல்பிங் அப்படின்றத வந்து பையர்ஸ், ஆப்ஷன் பையர்ஸ் அப்படின்றவங்களும் சரி, புதுசாக வந்திருக்கக்கூடிய பிகினர்ஸும் சரி தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த ஸ்கேல்பிங் சம்பந்தமான உங்களுக்கு எதெல்லாம் கவருதோ அந்த மாதிரிலாம் பார்க்குறதே கொஞ்சம் தவிர்த்துருங்க, ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸ்கேல்பிங் பண்ணணும் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஒரு ஸ்கேல்பிங் பண்ணி நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு 5 to 6 பாயிண்டில் லாட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் உங்களுக்கு ஒரு 6 இயர்ஸ், அதாவது ஒரு 4 to 6 இயர்ஸ், 4 வருஷத்தில் 5 வருஷம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேட் எடுத்துகிட்டு போகணும். இல்லை மார்க்கெட்டை நீங்கள் ஒரு 6 வருஷமாவது, குறைந்தபட்சம் ஒரு 6 வருஷமாவது அதை ஃபாலோ பண்ணணும். ஒரு 5 to 6 வருஷமாவது ஃபாலோ பண்ணி டேட்டாஸ்லாம் எடுத்து
அனலைஸ் பண்ணி மார்க்கெட் மூவ்மெண்ட்டை வந்து பக்காவாக ட்ரேட் எடுக்கக்கூடாது, பக்காவாக ப்ரெடிக்ட் பண்ணி கையில் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரேடுக்குள்ளே என்ட்ரி ஆகும். இல்லை ஒரு ரியல் ட்ரேட் எடுத்து குறைந்தபட்சம் ஒரு 3 லட்சம் இல்லை 4 லட்சமாவது நீங்கள் லாஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா நீங்கள் இந்த 4 லட்சம் 5 லட்சம் லாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிடுவீங்க. நீங்கள் நிறைய விஷயம் புரிய மாட்டேங்குது. லாஸ் மேக் பண்ணுறதுக்காக உள்ளே வர்றவங்கனால நிறைய விஷயத்த கற்றுக்க முடியும். நிறைய பேர் அப்படித்தான் கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. இல்லைன்னா ப்ராப்பராக லேர்ன் பண்ணிட்டு வரணும். நான் சொன்ன மாதிரி குறைந்தபட்சம் ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 இயர்ஸாவது நீங்கள் மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணிடணும். அப்படி இல்லை அப்படின்னா இதெல்லாம் ஸ்கேல்பிங்கே எனக்கு வேணாம் அப்படின்னா பேசிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து மார்க்கெட்டோட ரேஞ்சை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஹெட்ஜோட போங்க. எந்த வித குழப்பமும் இல்லை. ஒரே நாளில் நம்ம மார்க்கெட்டில் சம்பாரித்து மிகப்பெரிய ஆளாக போகிறது கிடையாது. அப்படி சம்பாரிச்சானா அவங்களுக்கு கேபிட்டல் நிறைய வேணும். கேபிட்டல் நிறையா இருந்தால் தான் அதிகபட்சமாக நம்ம தான் சம்பாதிக்க முடியும். சின்ன கேபிட்டல் வச்சுட்டு ஒரு லட்ச ரூபா வச்சுக்கிட்டு ஆப்ஷன் பையிங் பண்ணி ஒரே நாளில் 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா எல்லாம் மாற்றுறதுக்கான சான்சஸே இல்லை. அப்படி பண்ணினீங்கன்னா கூட அடுத்த நாளில் அந்த க்ரீடில் மொத்தமும் காணா போயிடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். பையர்ஸ் இந்த லாட் சைஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ இன்னைக்கு நம்மளுக்கு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் இருக்குது. அப்போ நாளைக்கு ஓப்பனுக்கு மேலே எப்படி இருக்காங்க, ஓப்பனுக்கு கீழே எப்படி இருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் அதுலேருந்து ரேஞ்ச் நம்மளுக்கு செட் ஆகும். அப்போ இதில் எவ்வளோ தூரம் இருக்குது, நம்மளுக்கு 25,200 வரைக்கும் பொதுவாகவே எடுத்துக்கலாம். 25,000 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் எவ்வளோ, 195. அப்போ 25,195 இந்த எட்ஜ் வந்துருச்சுங்களா. அடுத்து 25,100 இருக்காங்க. இப்போ 25,100 ப்ளஸ் நம்மளுக்கு 145னா 25,245. இது ரெண்டோட மிட் பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிருச்சா, 250 கிட்ட வருதுங்களா, 245. அப்போ இந்த லெவல்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக இந்த ஸ்ட்ராடலுடைய லெவல்ஸும் எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ 25,000 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் வந்து புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 160 அப்படின்னா 24,840 இது ஒரு லெவல். அண்ட் 90 195 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 25,195. 190 + 160னா 355. அப்போ 25,355 மேலே எடுத்துட்டீங்க, கீழ்ப்பக்கமாக எடுத்துட்டீங்க அப்படின்னா 24,645. இதுதான் லெவல்ஸ். ஸோ கொஞ்சம் இந்த லெவல்ஸ் எல்லாமே ஷார்ட் ரேஞ்சாக இருக்கட்டும், ஒயிட் ரேஞ்சாக இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம டேபிளில் இருக்கக்கூடிய ஷார்ட் எட்ஜ் அண்ட் ஒயிட் எட்ஜ், இது இல்லாமல் மார்க்கெட் சினாரியோ எஸ்டர்டே ஹை அண்ட் லோ, அது இல்லாமல் இங்கே முக்கியமான விஷயம் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. கால் சைடு கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க, புட் சைடு நம்மளுக்கு அதிகமாக இருக்காங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். நாளைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஓப்பனுக்கு மேலே வந்துட்டாங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் பேசிக்காக அதனுடைய கான்செப்ட் தான். கால் ஆப்ஷன் ஒரு 12 பாயிண்ட் ஏறினாங்கன்னா புட் ஆப்ஷன் 15 இறங்கும். இவ்வளோதான். புட் ஆப்ஷன் 15 பாயிண்ட் இறங்கிட்டாங்க அப்படின்னா ஏறி இருக்காங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் ஒரு 12 பாயிண்ட் இறங்கும். அப்போ கால் சைடு அப்படின்றது டிகேவும் கம்மியாக இருக்கும், ஏற்றமும் கம்மியாக இருக்கும். புட் சைடு வந்து ஏற்றமும் அதிகமாக இருக்கும், டிகேவும் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு சாதகப்பட்டு நாளைக்கு இருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். இவ்வளவுதான் விஷயம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நம்மளுக்கு 55,350 நியர்பை நம்மளுக்கு ஸ்பாட் அங்கே தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஆமாம். ஸோ 55,350 க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 55,300 ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க. கீழே 55,000 புட் ஆப்ஷன், மேலே 55,500 கால் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 55,000க்கும் லோவும் க்ளோஸும் நியர்பை தான் இருக்கிறாங்க. ஏன்னா ப்ரீமியம் அப்படின்றது டிகே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டிகே நம்மளுக்கு க்ளோசிங் லெவலில் பண்ணிட்டாங்க. அப்போ இங்கே 55,500 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் வந்து 632 அப்படின்னா 56,132. இந்த சைடு 55,000 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 425 அப்படின்னா 54,575 அப்படின்றது. இதுதான் ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் ஒயிட் ரேஞ்ச். ஷார்ட்டஸ்ட் எட்ஜ் கீழ்ப்பக்கம் மேல் பக்கமா. இதுக்கு நடுவில் 53,300 கால் அண்ட் புட் ஸ்ட்ராடல். அப்போ இவங்களுடைய லோ பேசிஸ்லேயே நீங்கள் எடுத்துக்கணும். அது வந்து அவங்களுடைய டிமாண்ட் ஜோனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கேருந்து மார்க்கெட் வந்து எப்படி ரிவர்சலுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்கன்றதெல்லாம் இருக்குது. இவங்களுடைய இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு க்ளோசிங்கில் எப்படி இருக்காங்க, நாளைக்கு ஓப்பனில் எப்படி இருக்காங்கன்றதை பொறுத்து. ஸோ இன்னைக்கு க்ளோசிங்கில் எடுத்துட்டீங்க அப்படின்னா 14-15 நியர்பை ஒரு சைட் வேஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா சைட் வேஸில் முடிச்சிருக்காங்க. சைட் வேஸ்ன்ற மாதிரி தான் இருக்காங்க. ஃப்ளாட்டாக தானே நம்மளுக்கு பிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் எந்த வித மாற்றமும் இல்லாமல் நியர்பை சின்ன சின்ன லெவல்ஸ்குள்ளே தான் இருக்குது. ரொம்ப என்ன சொல்கிறது, டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாக இல்லை. இன்னொன்று முக்கியமான விஷயம், மண்டே அப்படின்னு எடுத்துக்கும் போது மண்டேல வந்து இந்த பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டியை விட மைனஸ்லேயோ ரொம்ப மைனஸ்லேயோ இல்லை ரொம்ப ப்ளஸ்லேயோ இருந்துடக்கூடாது.
சரிங்களா? அது வந்து இண்டெக்ஸ் ரேஷியோ கான்ட்ரடிக்ஷன் சொல்லுவாங்க. ஒருவேளை பேங்க் நிஃப்டி வந்து ப்ளஸ்ல வந்து நிஃப்டி மைனஸ்ல இருந்தாங்கன்னா மார்க்கெட் ஓவரால் சைட்வேஸ்ல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்ல நிஃப்டி மேல இருந்து பேங்க் நிஃப்டி மைனஸ்ல இருந்தாலும் நம்மளுக்கு சைட்வேஸ்ல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் வந்து எப்படி நாளைக்கு ஓப்பன் எப்படி இருக்க போறாங்க, ஃபியூச்சர் எப்படி இருக்க போறாங்க, ஸ்பாட் ஓப்பனுக்கு மேல இருக்க போறாங்களா, இதுலயும் முக்கியமா பார்க்கணும். அதாவது நிஃப்டியில வந்து ஸ்பாட் வந்து ஓப்பனுக்கு மேல இருப்பாங்க, ஃபியூச்சர் ஓப்பனுக்கு கீழே இருந்துட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு எல்லாமே சைட்வேஸ். அதே மாதிரி பேங்க் நிஃப்டிலையும் ஸ்பாட் வந்து சப்போஸ் ஓப்பனுக்கு கீழே இருக்காங்க, ஃபியூச்சர் வந்து ஓப்பனுக்கு மேலே இருந்தாங்கன்னா அங்கேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு திங்கக்கிழமை சினாரியோ அப்படின்றது ஒரு ட்ரெண்டிங்காகவும் இருக்கக்கூடும், சைட்வேஸ்லையும் போகக்கூடும். இதை நம்ம வந்து கொஞ்சம் டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ க்ளோசிங் டேட்டாஸ் எப்படி இருக்குது, ஓப்பனிங்கில் வர்ற ஃபர்ஸ்ட் ஒரு ½ ஹவருக்கு அப்புறம் வர டேட்டாஸ் எப்படி இருக்குது, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓப்பனுக்கு மேலே கீழே நின்று எந்த பக்கம் ரேஞ்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஃபிக்ஸ் பண்ணுறதுல இருந்து ரேஞ்ச் எந்த பக்கம் மாறுபடுது அப்படின்றத பார்க்கணும். லைவ் மார்க்கெட் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்றதுக்கு தனியாக ஒரு அனாலிசிஸே தேவைப்படும். அதை நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் பார்த்து ஒவ்வொரு 1 hours ஒன்ஸ் லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தாங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு 9:15 நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா அடுத்து 10:15 டேபிள் என்ன மாதிரி இருக்காங்கன்னு எழுதணும். அடுத்து 11:15 டேபிள் என்ன மாதிரி இருக்காங்கன்னு எழுதணும். இந்த டேபிளுக்கும் இந்த டேபிளுக்கும் என்ன சேஞ்சுன்னு பார்க்கணும். ஸோ மார்க்கெட் இங்கே இருந்தப்போ மார்க்கெட் எங்கே இருந்திருக்காங்க, 11:15 டேபிள் இருக்கும்போது மார்க்கெட் எங்கே இருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ ஐவி பார்க்கும்போது 10:15 எப்படி இருந்திருக்கு, 11:15 எப்படி இருந்திருக்குன்றதை எழுதணும். ஸோ அந்த ஐவியில் எதுவும் மாறுபாடு இருக்கா, அப்படி மாறுபாடு இருக்கும்போது மார்க்கெட் எங்கே நிற்கிறாங்க, இப்படிலாம் நீங்கள் வந்து டேட்டாஸ் 1 by 1 எடுத்து அதிலிருந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஓ இந்த மாதிரி ஐவி இருந்தால் இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு, டேபிள் இப்படி இருந்து ஒரு ஒரு வரிசையில் இருந்து அடுத்து இப்படி சேஞ்ச் ஆனால் மார்க்கெட் இந்த மாதிரி லெவல்ஸ்க்கு போகிற சான்சஸ் இருக்கு. இதெல்லாமே நோட் பண்ணணும். ஜஸ்ட் அபவுட் வெறும் வீடியோ பார்க்கறதுனால மட்டும் நம்ம வந்து ப்ராஃபிட்டபுளாக மாறுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்குது. உங்களுக்கு பர்சனலாக நிறைய எஃபர்ட் போட்டு நீங்கள் அதை வந்து டேட்டாஸ் எடுக்கணும், டீட்டெயில்டாக மார்க்கெட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணணும். நீங்களா ஓனாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னமுமே உங்களுக்கு புரிதல் அதிகமாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் அதை லைவ் மார்க்கெட்டில் எப்படி மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுறது, லெவல்ஸ் எப்படி எடுக்கிறது, டேட்டாஸ் எப்படி எடுக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க பழகிக்கிங்க. ஸ்கேல்பிங் மிக மிக கேபிட்டலுக்கும் கேடு, எல்லாத்துக்குமே கேடு. ஸ்கேல்பிங் வந்து பண்ணாதீங்க, மேக்ஸிமம் பண்ணாதீங்க பிகினர்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.